வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த பதிவில் நாம் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். எப்பவும் போல் வீடியோட ஃபஸ்ட்டில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நாம் வந்துட்டு சுருக்கமாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது டிஎம்கேவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் வந்ததையும் நியூஸ் சேனல்ஸில் வந்ததையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது இடி அமலாக்கத்துறை நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்து என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டில் போய் நின்று அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் பேசப்பட்டு வரதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அங்கேயும் போய் நின்று விஜய் அவர்களுக்கு வெற்றி வந்துட்டு இது இன்ஸ்டா மூலமாக கிடச்சது தான், கவர்ச்சியை பார்த்து தான் அவர் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசி வச்சிருக்கிறாங்க. அதாவது உண்மையாக அவங்க எதனால் தோத்தாங்க அப்படின்றதையே உணராமல் அங்கேயும் போய் நின்று, அதுவும் கல்யாண வீட்டில் போய் நின்று அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது சார்ந்தும் வந்துட்டு நாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திரும்பவும் எழுந்திருக்குது. முதல் நாள் பார்த்தோம்னா நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சேனலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ விஷயங்கள் எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ அதிமுகவினுடைய உண்மை முகத்தையும் திமுகவினுடைய உண்மை முகத்தையும் அந்த 1 மணி நேர இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக மக்கள் கிட்ட காமிச்சிருந்தாரு. பேக் எண்டில் இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு விஜய் அவர்களை உட்கார வைக்காமல் விடுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற திட்டங்கள் பிளானை வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்றத அந்த நியூஸ் சேனல் வழியாக ரொம்பவே தெளிவாக பேசிட்டு அதுக்கு மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அது வதந்தி அப்படி இப்படின்ற மாதிரி மாற்றி வந்துட்டு வெளில வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன விஷயங்கள்லாம் அந்த 1 மணி நேரம் இன்டர்வியூவில் அப்படி என்னதான் பேசியிருந்தாரு, என்னதான் சொல்லியிருந்தாரு அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தாண்டி ஏன் இவர் வந்துட்டு முன்னுக்கு பின்னா மாற்றி மாற்றி ஏன் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆக்சுவலாக அடுத்து வந்துட்டு இவருடைய நகர்வு எப்படி இருக்க போகுது, தாவிகால வந்து ஜாயின் பண்ண போகிறாரா, தாவிகாவோட அமைச்சரவையில் வந்துட்டு இடம் பெறுவாரா, இல்லை திமுகவில் தான் இருக்க போகிறாரா, ஏன் வந்துட்டு நியூஸ் சேனலில் போய் உட்காந்து திமுகவையும் அதிமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணணும், என்ன அடுத்த கட்ட நகர்வா இவரோட இருக்க போகுது அப்படின்றத சார்ந்தும் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே பேசலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சைடு அதிரடியாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாவேகா எம்எல்ஏக்களும் அவங்களுடைய பணியையும் மக்கள் சேவையும் ரொம்ப சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவைகள்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தாம்பரம் எம்எல்ஏ சரத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் இன்னும் பல பேர் தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய மக்கள் பணியை ரொம்ப அதிரடியாக வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல இருந்துமே வந்துட்டு ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா, க்ளீனாக இருக்குதா, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, எவ்வளோ டயத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதாவது டாய்லெட் கட்டிடங்கள்லாம் சரியாக இருக்குதா, இல்லை அங்கே ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணணுமா அப்படின்றது சார்ந்து போயிட்டு வந்துட்டு டைரெக்டாகவே திடீர்னு போயிட்டு வந்துட்டு விசிட் பண்ணுறாங்க. ஸோ திடீர்னு போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். பிளான் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே என்ன தவறு நடக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால திடீர்னு விசிட் பண்ணி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ உடனடியாகவே அது ஏதாவது பழுது ஆயிருந்தது அதை சேஞ்ச் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னாலும் உடனடியாக நடவடிக்கைகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகள், இதில் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போது அந்த மருத்துவமனையில் லஞ்சம் வாங்கின ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு அதையுமே வந்துட்டு உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாரு. அதே போல் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு மருத்துவமனைகளில் டாய்லெட்
டாய்லெட் சார்ந்த விஷயங்கள்ல சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நிறைய நார்மல் பீப்புள்ஸ் தான் வருவாங்க, அதிகபட்சமாக நார்மல் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. அதுலேயும் கிராம சைடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் டாய்லெட் அப்படின்றது. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெருவாரியாக பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்தியன் டாய்லெட்ஸே வந்துட்டு அங்கே இல்லை அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருக்குது. ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் இந்தியன் டாய்லெட்டும் இருக்கணும், வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கணும். இதுதான் வந்துட்டு முறையான ஒரு விஷயம். மக்களுக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சா இது ரெண்டுமே தான் இருக்கணும். கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கலாம், இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் டாய்லெட்டும் இருக்கணும், வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கணும். ஆனால் பெருவாரியாக வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டுமே இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஸோ அதுலேயும் போயிட்டு இப்போது சில நடவடிக்கைகளை தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் எடுத்து இந்தியன் டாய்லெட்டும் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த சொல்லி நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளுக்கும் திடீர்னு விசிட் பண்ணி நியாயமான முறையில் சிறப்பான முறையில் அங்கே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. தவறுகள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. நிறைய வீடியோஸ்மே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தளபதியினுடைய நடவடிக்கை, நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்குள்ள போகலாம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அம்மா உணவகங்கள் புதுப்பித்து சீரமைத்து தொடங்கப்படும், நல்ல முறையில் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் தகவலையும் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அம்மா உணவகம் இவ்வளோ நாளாக செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தது தான், ஆனால் சரியாக செயல்பட்டு வந்துட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்றது தான் போடணும். இந்த அம்மா உணவகம் அப்படின்றது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட மிக மிக சிறப்பான ஒரு திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அறிமுகப்படுத்தினதுல ரொம்ப ரொம்ப சிறப்பான திட்டத்தில் இந்த அம்மா உணவகம் அப்படின்றதும் ஒன்று. ஸோ இந்த மாதிரியான சிறப்பான திட்டங்கள் இது மூலமாக பல மக்கள் வந்துட்டு பயன்பெறாங்க அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை வந்துட்டு கண்டினியூ பண்ணும். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுறவங்க தான் மக்களுடைய நலம் விரும்பக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டத்தில் இந்த அம்மா உணவகம் அப்படின்றது ரொம்ப தரமாக செயல்பட்டது, ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. அதில் பயன்பெற்றவர்கள் பெனிஃபிட் அடைஞ்சவங்க அப்படின்றது ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அதனால பெனிஃபிட் அடைஞ்சவங்க பேசுகிறத கேட்டால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப புரியும் இந்த அம்மா உணவகம் அப்படின்றது சிறப்பாக செயல்படுறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நல்லாவே புரியும். வேலைக்கு போகிறவங்க, வேலை தேடுறவங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அம்மா உணவகம் அப்படின்றது ஒரு சிறப்பான இடத்தை வந்துட்டு பிடிச்சிருக்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்மா உணவகத்தில் கிடைக்கக்கூடிய உணவோட குவாலிட்டி, தரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சமைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் அப்படின்றதும் பற்றாக்குறை ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அப்படின்றதும் பழுதாகி ரொம்ப டேமேஜான நிலையில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அம்மா உணவகம் வந்துட்டு இந்த கடந்த ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் மூடப்படுவதற்கான வேலைகளும் நடந்தது, அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்கான வேலைகளும் நடந்தது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல இடத்துல வந்துட்டு சுட்டி காட்டியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த முறை 2021 டிஎம்கே வந்துட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 2 நாள் கழிச்சே பார்த்தோம் அப்படின்னா அம்மா உணவகங்கள் சூறையாடப்பட்டுச்சு. அந்த வீடியோக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் தரமான முறையில் நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்புகளை வெளியிட்டதுக்கு அப்புறம் அப்போ திமுக காரங்க அம்மா உணவகங்களை அடிச்சு உடச்சி சூறையாடின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோக்கள் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஆட்சி நடத்தினாலுமே மக்கள் அதிகமாக அதில் பயன்பெறாங்க. ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆட்சியாளர்களால் அது வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு தரமாக கண்டினியூ பண்ணப்படணும். ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. நடந்தது ஆனால் தரமான முறையில் நடந்தது கிடையாது கடந்த டிஎம்கே ஆட்சியிலையும். இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப தரமான முறையில்
அம்மா உணவகம் அப்படின்றது செயல்படும். எந்த ஒரு பெயர் மாற்றமோ எதுவுமே இல்லாமல் தரமான முறையில் ரொம்ப குவாலிட்டியாக புது சீரமைப்பு செய்யப்பட்டு அங்கே வந்துட்டு இந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை இருக்குதோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கப்பட்டு ரொம்ப தரமான முறையில் புதுப்பிக்கப்பட்டு அம்மா உணவகம் செயல்படும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 610 அம்மா உணவகங்கள் அப்படின்றது செயல்படுது. இது அனைத்துமே ரொம்ப தரமான முறையில் செயல்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ அறிவிப்பாக கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு அறிவிப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த வரவேற்பு அப்படின்றது யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா அதுலேருந்து பெனிஃபிட் அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்றத. அதை நம்மளுடைய தமிழக முதல்வர் திரும்பவும் தரமாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர், வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பெரம்பூர் மக்கள் 30 வருடங்களாக வைத்த கோரிக்கை அப்படின்றத இப்போ விஜய் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த பெரம்பூர் பகுதியில் கணபதி தெரு, ராமகிருஷ்ணா தெரு அப்படின்னு சொல்லிட்டு 2 தெருக்கள் இருக்கு. இந்த 2 தெருக்களுக்கும் அந்த பக்கமா ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இந்த 2 தெருக்களுக்கும் இடையில ஒரு பாதை இருந்தது அப்படின்னா மாணவர்களால் ரொம்ப ஈஸியா வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போக முடியும். ஆனா இந்த 2 தெருக்களுக்கும் இடையில ஒரு பாதை இல்லாததுனால கிட்டத்தட்ட எல்லாருமே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் சுத்தி தான் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்குது. இந்த 2 தெருவுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாதை இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஈஸியா சீக்கிரமே வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போக முடியும். ஆனா எல்லா குழந்தைகளும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் 30 வருஷமா இருக்குது. இந்த 30 வருடங்களாகவும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாரும் சுத்தி தான் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் 30 வருஷமாகவும் இந்த கோரிக்கையை வரக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கிட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கோரிக்கை வந்துட்டு நிறைவேற்றப்பட்டதே இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாகவே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து 30 வருட கோரிக்கைக்கு வந்துட்டு இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 தெருவுக்கும் இடையில 30 அடியில் ஒரு இணைப்பு பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இணைப்பு பாதை வழியாக 30 அடியை கடந்து ஸ்கூலுக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் வந்துட்டு போக முடியும். இதை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். 30 அடி வழிதானே ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ரிலீஃபான ஒரு விஷயம் அப்படின்றது அனுபவிச்சுட்டு இருந்த அவங்களுக்கு தான் வந்துட்டு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்போ ஸ்கூல் பஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது சார்ந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு. ஸ்கூல் பஸ் எல்லாமே ரொம்ப சரியான கண்டிஷனில் இருக்கணும். அப்படி ஒருவேளை சரியான கண்டிஷனில் இல்லாமல் சரியான நிலையில் இல்லாமல் ஸ்கூல் பஸ்ஸை வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத உத்தரவாக பிறப்பிச்சிருக்கிறாரு. அடுத்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த உத்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக்சோ வழக்கு பதிவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போக்சோ வழக்கு 60 நாளுக்கு மேலே நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே போல் இப்போ கொலை வழக்கு பதிவாகுது அப்படின்னா அந்த கொலை வழக்கு 90 நாட்களுக்கு மேலே நிலுவையில் இருக்கக்கூடாது, நடவடிக்கை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணணும், நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவையும் வந்துட்டு பிறப்பிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே எவ்வளோ ஒரு சிறப்பான நடவடிக்கை அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎம்கே எம்எல்ஏ ரொம்ப ஃபேமஸானவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துக்கு வரலாம். அதாவது என்னன்னா 2011 to 2015 அதிமுகவில் தான் அப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார். அந்த டைமில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அதிமுகவில் இருந்தார். அப்போ என்ன பண்ணார் இவர் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு வந்துட்டு அரசு வேலை வாங்கித்தரேன், போக்குவரத்து சார்ந்து அரசு வேலைகள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திருக்கிறாரு, ஊழல் பண்ணியிருக்கிறாரு, காசை வந்துட்டு எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த குற்றச்சாட்டு வந்து எழுந்து இவர் மேலே வழக்கும் பதியப்பட்டது.
இந்த வழக்கை பதிய வச்சது யாரு அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான். அப்போ செந்தில் பாலாஜி வந்து எங்க இருந்தாருன்னா ஏடிஎம்கேல இருந்தாரு. ஸோ அப்போ ஆப்போசிட்ல டிஎம்கே இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கை பதிய வைத்ததே வந்துட்டு டிஎம்கே தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு மாறிட்டார். டிஎம்கேக்கு மாறி 2021 வருஷம் நடைபெற்ற தேர்தலில் இவர் அமைச்சராகவும் ஆயிட்டார், எம்எல்ஏவாகவும் ஆயிட்டார், அமைச்சராக ஆயிட்டார். ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆனிச்சு அப்படின்னா இடி வந்து ப்ராசஸ்லாம் முடித்து நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பித்தாங்க. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து இவர் வந்து டிஎம்கே அமைச்சராக இருக்கும்போது, அதாவது டிஎம்கே தான் அந்த வழக்கையே வந்துட்டு பதிய வச்சுது. ஸோ டிஎம்கே அமைச்சராக இருக்கும்போதே செந்தில் பாலாஜி அவர்கள் 2023 வருஷம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அப்போ தான் நெஞ்சு வலி வந்தது, அந்த விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே அந்த சமயத்தில் நடந்தது தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1.5 வருஷம் வரைக்கும் இவர் வந்துட்டு சிறையில் ஜெயிலில் தான் இருந்தார். இன்னும் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி இடி வந்துட்டு அவங்களை அமலாக்கத்துறை வந்துட்டு அவரை ஜெயிலே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு எத்தனை முறை ஜாமீன் கேட்டாலும் ஜாமீன் வந்துட்டு மறுக்கப்பட்டுகிட்டே இருந்தது. அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு தான் நீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான நிபந்தனைகளோட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் அப்படின்றத கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் இறுதிக்கட்ட விசாரணைகளை பண்ணணும், இப்போ வந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டோம், இறுதிக்கட்ட விசாரணைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யணும், விசாரிக்கணும், அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஆளுநருக்கு வந்துட்டு லெட்டரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்ட தான் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷனை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யார் நம்மளுடைய ஆளும் கட்சி, நம்மளுடைய தளபதி, நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தான் வந்துட்டு கடிதம் வரணும். விஜய் அவர்கள்கிட்ட அமலாக்கத்துறை வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும், இறுதிக்கட்ட விசாரணை அப்படின்றதுக்கு ஒரு லெட்டருமே வந்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைன் பண்ணி உத்தரவு போட்டுட்டாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார், விசாரிக்கப்படுவார். ஏன்னா அமலாக்கத்துறை இவ்வளோ அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆதாரம் அப்படின்றது ஆல்ரெடி கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆதாரத்தை வச்சு இந்த தடவை உண்மை அப்படின்றது நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த உண்மை இவர் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, பல பேர்கிட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற உண்மை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆரம்பித்து அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரைக்கும் இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பேரை ஏமாற்றி எவ்வளோ காசு வந்துட்டு சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்றது சார்ந்து இவருக்கு வந்துட்டு அபராத தொகை அப்படின்றது எவ்வளோ வேணும்னாலும் விதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் அப்படின்றது இவர்கிட்ட இருந்து பறிமுதலும் செய்யப்படும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு வந்துட்டு இவர் செஞ்ச குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியாகவே இவருடைய எம்எல்ஏ பதவி அப்படின்றது பறிக்கப்படும். எம்எல்ஏ பதவியை பறிச்சிருவாங்க. ஸோ எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் இப்போ ஒரு 3-4 வருஷம் வந்துட்டு இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா தண்டனையே அனுபவிச்சுட்டு அவர் வெளியில் வந்தாலும் 6 ஆண்டுகள் இவர் வந்துட்டு தேர்தலில் நிற்கவே முடியாது. ஸோ இந்த தண்டனைகள் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உண்மை நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த தண்டனைகள் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது அமலாக்கத்துறை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. விஜய் அவர்களும் வந்துட்டு சைன் பண்ணிடுவார். ஸோ அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் என்னென்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு போஸ்ட் வந்திருந்தது இல்லையா, ஸோ அவர் கைது செய்யப்பட போகிறாரு, அமலாக்கத்துறை வந்துட்டு விஜய் அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்தது இல்லையா. அதுக்கு கீழே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற வேர்டை வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த மணமக்களை வாழ்த்திட்டு அதே ஸ்டேஜ்லேயே நின்று பேசியிருக்கிறாங்க. என்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பற்றி, நம்ம தளபதியை பற்றி தான் அந்த ஸ்டேஜ்லேயும் போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல
ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் பிரச்சாரம்லாம் நடந்தது இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அப்படின்ற வார்த்தையே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், தாவேகா அப்படின்ற வார்த்தை இந்த கட்சியினுடைய பேரே வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு தாவேகாவை விமர்சிக்க வைப்பாங்க, டைரக்டாக அட்டாக் பண்ண விடுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு டைரக்டாக அந்த கட்சியோட பேருன்னெலாம் சொல்லாமல், தாவேகா அப்படின்லாம் சொல்லாமல், ஒரு நடிகருடைய கட்சி, ஒரு புதுசாக வந்த கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே விமர்சிக்காமல் அது ஒரு கட்சியாகவே நாங்கள் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது மூச்சுக்கு 300 தடவை எந்த இடத்துக்கு போனாலும் தாவேகா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சி அவங்க பேசி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எதிர்கட்சியாக இவங்க திமுக ஆயிட்டதுனால தாவேகா பற்றி பேசணும் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்காக ஒரு இடம், எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது கூட இல்லையா. திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு மணமக்களை மேடையிலேயே வச்சுட்டு வாழ்த்திட்டு உடனே வந்து தாவேகாவை பற்றி பேசி தாவேகா மேலே விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இதில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ஜெயிச்சாராம். கவர்ச்சியை பயன்படுத்தி, கவர்ச்சினால மக்கள் வந்துட்டு ஈர்த்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி, அதாவது சின்ன சின்ன குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் மாமா கிட்டையும் அத்தைக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வச்சு இன்ஸ்டாகிராமை முழுக்க பயன்படுத்தி தான் நம்மளுடைய விஜய் அவர்கள் தளபதி வந்துட்டு முதல்வராக ஆயிருக்கிறாரு, ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. மற்றபடி அவர் வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யலை, இறங்கி வேலை பார்க்கல, தேர்தலுக்காக எதுவுமே பண்ணலை, மக்களை சந்திக்கலை, வெறும் இன்ஸ்டாகிராமை வச்சு மட்டுமே தான் ஜெயிச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்மளுடைய அரசியலை சோஷியல் மீடியாவில் வந்து பேசணும், எல்லாரும் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்தோம்னா அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, மக்கள் கவர்ச்சியை பார்த்து ஈர்த்து போயிட்டாங்க, இந்த ஆட்சியில் வந்துட்டு கவர்ச்சி மட்டும் தான் இருக்கும், மக்களுக்கான தேவை அடிப்படை மக்களுக்காண்டின்றது எதுவுமே இருக்காது, மக்கள் எல்லாரும் இந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தாய் இல்லாத குழந்தை மாதிரி தான் இப்போ வந்துட்டு தமிழகம் நிற்கிதான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு மக்கள் எல்லாரும் உணர்ந்து திரும்பவுமே தாயான திமுக கிட்டே எல்லாரும் வந்துருவாங்க, மக்கள் எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டா தான் காரணம், இவங்க எந்த தப்புமே பண்ணலை, மக்கள் இவங்க மேலே அதிருப்தியாக இல்லை, மக்களுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலை, மக்கள் வந்துட்டு இவங்களை நிராகரிக்கலை, ஆனால் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டா தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களையே மக்கள் நிராகரிச்சாங்க, மக்கள் ஏன் உங்கள் மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க, நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை, செய்ய வேண்டிய நல்லதை வந்துட்டு மக்களுக்கு செய்யலை, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல, நிறைய குறைகள் இருக்குது, நிறைய அதிருப்தியோடு இருக்கிறாங்க மக்கள், அதனால தான் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லி நிராகரித்து புதுசாக ஒரு மாற்றத்தை தேடி போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே, நீங்கள் ஏன் தோற்று போனீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்காம விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டா தான் காரணம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கீங்கன்னா மக்கள் ஏன் உங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாதான் அடுத்தடுத்த டைமில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ இன்னமுமே விஜய் அவர்களை குறை கூறுறதுலேயே போயிட்டு இருந்தா இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இது சார்ந்த மக்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், திருமாவளவன் அவர்கள் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாரே என்ன விஷயம் அப்படின்றது தான். அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா News18 தமிழ்நாடு அப்படின்ற நியூஸ் சேனல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த சேனலில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த இன்டர்வியூவில் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பல விஷயங்களையும் வந்துட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஏன் வந்துட்டு டிலே ஆணுச்சு, நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஏன் வந்து டிலே ஆணுச்சு, இடையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது சார்ந்து புட்டு வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிமுகவும் திமுகவும் பேக் எண்டில் வேலை பார்த்துருக்குறாங்க, யாரை, விஜய் அவர்களை அந்த சிஎம் சீட்டில் உட்கார விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலைகளையும் பின்னாடி பண்ணினாங்க அப்படின்றத திருமாவளவன் அவர்களே ரொம்ப தெளிவாக அந்த இன்டர்வியூவில் உட்காந்து சொல்லிட்டாரு. அதாவது என்னென்னா, முதல் பிளான் என்ன நடந்திருக்குன்னா, அதிமுகவுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கும் ஒரு பிளான் வந்துட்டு நடந்திருக்குது. அதே போல்
திருமாவளவன் அவர்களை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கும் ஒரு பிளான் வந்து நடந்திருக்குது. இதுக்காக திமுக பார்த்தோம் அப்படின்னா விசிக, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. இது எல்லாமே திருமாவளவன் அவர்கள் சொன்னது தான். ஸோ கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் ஒத்து வராது, திமுகவினுடைய கொள்கையை வந்துட்டு மாறிடும், இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியில் வந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாகவும் திரும்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப எல்லாரையும் தனித்தனியாக அழைச்சி இந்த மாதிரி திரும்ப இது வந்து பேசப்பட்டிருக்குது. ஆனால் இந்த முயற்சி வந்துட்டு கை கூடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவு கடிதத்தெல்லாம் ஆதவர்ஷனா அவர்களை தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வரவழைத்து ஆதரவு கடிதத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்க போகக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள்கிட்ட அந்த ஆங்கர் வந்துட்டு கொஷின் கேட்குறாங்க. திமுகலேருந்து கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அப்போ வந்து திமுகன்ற பேரை நேரடியாக சொல்லாமல் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு சோர்ஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திமுகலேருந்து தான் ரொம்ப முக்கியமானவங்க வந்துட்டு கால் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொல்லும் போதுமே வந்துட்டு சிஎம் அவர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்போ இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தைகளே நடத்தப்பட்டது அப்படின்றதையுமே வந்துட்டு அவருடைய வாயிலே அவரே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு செய்தியாளர்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு சோர்ஸ்லேருந்து கால் வந்துச்சு. அவங்க கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு உங்களை முதல்வர் அதிமுகவும் திமுகவும் ஆதரவு கொடுத்து, கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து உங்களை வந்துட்டு முதல்வராக, அதாவது திருமாவளவன் அவர்களை முதல்வராக வந்துட்டு அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, ப்ரெஸ்ஸை மட்டும் சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணதா அவரே தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்போவுமே வந்து திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய அரசியல் விளையாட்டுகள் எல்லாமே அவருக்கும் தெரியும் இல்லையா, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு அவர் வந்து இல்லைப்பா நான் கையெடுத்து கும்பிட்றேன், எனக்கு இந்த இது ஒத்து வராது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் பேசினதா அவரே வந்து நியூஸ் 18 சேனல், நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்ற சேனலில் 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்களும் போயிட்டு அதை பாருங்கள் முழுசா. அப்போது நாம் எல்லாருமே வதந்தி அதிமுகவும் திமுகவும்லாம் சேர மாட்டாங்க, அது எப்படிப்பா நடக்கும், திமுகவை எதிர்க்கணும்னு தொடங்கப்பட்டது தான் அதிமுக, இது வந்து வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம், இது ஒரு வதந்தி அப்படி இப்படின்னு நாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் பேக் எண்டில் இவங்க விஜய் அவர்களை வரவிடாமல் ஆக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது இப்போ 3வது முறையாக வெளில வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்ஏ பேபி அவர்கள் இந்த விஷயத்தை வெளியெடுத்து வச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் சிவி சண்முகம் அவர்களும் இந்த விஷயத்தை வெளியெடுத்து வச்சு பேசினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி அதையும் வந்துட்டு வெளில கொண்டு வந்தார். இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்களும் இது நடந்தது உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சேனல்லே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இவங்களுடைய வரலாறு எப்படி இருக்க போகுது, அப்போ உண்மையாகவே திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கான வேலைகள் வந்துட்டு பின்னாடி நடந்திருக்கு அப்படின்றது அம்பலமாயிருக்கு. ஆனால் இதில் எங்க ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டால், திருமாவளவன் அவர்கள் இந்த நியூஸ் 18 சேனலுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுநாளே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு மாற்றி பேசுகிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாரு. என்னன்னா, நான் அதிமுக என்கிட்ட பேசினாங்க, திமுக என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு வதந்தியாக வந்துட்டு பேசப்பட்டது, இப்படி ஒரு வதந்தி போகுதே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ திமுக அதிமுக வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க, அவங்க வந்து பேசினாங்க, அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி மாற்றி அப்படியே வந்துட்டு இப்போது பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்ன இதிலிருந்து தெரிய வருது அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கால வந்துட்டு இணைந்து அமைச்சரவையில் இடம்பெற்று வேலைகளை செய்யணும் அப்படின்றது தான் இவருடைய விருப்பமாகவும் இருக்குது. அதை தான் வந்துட்டு நாமளுமே வந்து வரவேற்கிறோம். விசிக அப்படின்றது தலித் சமூகத்துக்காக அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் விசிக அப்படின்ற ஒரு கட்சியே. ஸோ அவர் வந்து இங்கே தாவேக்கால வந்து இணையட்டும், அமைச்சரவையிலையும் அவர் இடம் வாங்கட்டும், அந்த சமூகத்துக்கு
மக்களுக்கான வேலைகளை அவர் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே. ஆனால் இவர் என்ன இவருமே வந்துட்டு அதான் நினச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் துணிஞ்சு போய் ஒரு நியூஸ் சேனலில் உட்காந்து திமுக வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூ மூலமாக நம்மளால் வந்துட்டு எடுத்துக்க முடியுது. ஆனால் இடையில என்ன நடந்தது அப்படின்னு தெரியல, மறுநாளே வந்துட்டு அப்படியே மாற்றி பேசிட்டாரு. ஸோ இனி வரும் காலங்களில் திருமாவளவன் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது, டிஎம்கே கூட்டணியிலேருந்து விலகி வந்து இங்கே தாவைக்கால இணைந்து செயல்பட போறாரா, இல்லை அவருடைய நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நாம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ திருமாவளவன் அவர்களுடைய இந்த செயல் குறித்து மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே போல நம்ம தளபதியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் சீக்கிரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட போறாரு அப்படின்றதும் ஓரளவுக்கு உறுதியாயிருக்கு. அது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படி போற இடத்துலலாம் கல்யாண வீட்டில் கூட போயிட்டு விஜய் அவர்களை சொல்லி குறை கூறி அவங்களுடைய உண்மையான தோல்வி எதனால நடந்தது அப்படின்றத புரியாம பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.